வணக்கம். முரண்களரி யூடியூப் சேனலில் 2024ஆம் ஆண்டினுடைய முதல் முதல் நிகழ்வாக 0 டிகிரி இலக்கிய விருது 2023இல் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாவலான எழுத்தாளர் வானவன் எழுதிய உரக்குழி என்கிற நாவலை குறித்து பேராசிரியரும் தொல்லியல் ஆய்வாளருமான சர்க்குருநாதன் ஐயா அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். கேட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டிலே ஒரு புதிய நூலுடன் உங்களுடன் உரையாட இருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. நண்பர் வானவன் ஒரு மிகச்சிறந்த இயற்கை ஆர்வலர், சிறந்த சமூக செயற்பாட்டாளர், கவிஞர், சிறுகதை ஆசிரியர். தான் சார்ந்த இயற்கை வேளாண்மையை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற உன்னத கருத்திற்காக இப்போது அவர் எடுத்திருக்கின்ற வடிவம் புதின ஆசிரியர். அந்த வகையில் தான் எழுதிய முதல் புதினம்தான் உரக்குழி. உரக்குழி என்கின்ற இந்த பெயரே மண்வாசம் மாறாத சிற்றூரை சார்ந்த மக்களை மனம் கவர்கின்ற பெயராக இருப்பதை உணரலாம். இதுவரை சிற்றூர்கள் தான் சார்ந்த இயற்கை வேளாண் பொருட்களுக்காக மாடுகள், கால்நடைகளினுடைய கழிவுகளின் வழியாக, தாவரங்களினுடைய கழிவுகளின் வழியாக புதிய உரங்களை தயாரித்து எளிமையான வாழ்க்கை, குறைந்த உற்பத்தி என்றாலும் நிறைவான நல்ல ஒரு உடல் நலத்துடன் வாழ்ந்த நிலை மாறி அவசர யுகத்தின் காரணமாக, நுகர்வு வெறியின் காரணமாக ஏதேதோ இரசாயன உரங்களை இட்டு மண்ணையும் மலடாக்குகின்ற போக்கை கண்டு மனம் நொந்து மீண்டும் இயற்கை பாதைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு எழுதப்பட்டது தான் இந்த உரக்குழி என்கின்ற புதினம் எனலாம். இதன் கதையின் நாயகன் செல்லமுத்து என்கின்ற ஒரு இளைஞன் தன்னுடைய சூழல் காரணமாக சென்னைக்கு வந்து, சென்னையில் ஒரு எந்திர தொழிலாளியாக பணியாற்றுகின்ற போது ஏற்பட்ட உடல்நல குறைபாடுகளின் காரணமாக மருந்துகளை எடுத்து தான் பெற்றிருக்கின்ற நல் வழியை அல்லது நல்லின்பத்தை இந்த உலகமும் பெற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கோடு மீண்டும் தன் சிற்றூருக்கு திரும்பி இயற்கை வேளாண்மை முறையின் காரணமாக வெற்றி கண்டதை பேசுவதுதான் இந்த உரக்குழியினுடைய உட்கருத்து. தஞ்சை மாவட்டம் இதன் களமாக அமைந்திருக்கின்றது. அந்த மக்களினுடைய இயல்பான நையாண்டி கலந்த வெளிப்படையான பேச்சு நம்மை தஞ்சை சிற்றூரிலேயே வாழ வைத்து விடுகிறது என்றால் மிகையல்ல. செல்லமுத்து உண்மையில் ஒரு சாதாரண இளைஞனாக இருந்தாலும் கூட இயற்கை வேளாண்மையின் வழியாக அவன் எடுத்து சொல்ல வருகின்ற கருத்துக்கள் நம் சிந்தையை, ஆர்வத்தை தூண்டுகின்றன. ஆம், இது வெறும் கதையாக அல்லாமல் உரையாடல் போக்காக, வினா விடை வழியாக அந்த உரையாடல்கள் மூலமாகவே இந்த கதையை நகர்த்தி செல்ல இந்த கதையாசிரியராகிய வானவன் முயன்றிருக்கின்றார். செல்லமுத்து சிற்றூருக்கு வருகின்றார். அங்கே ஊர் வம்பு பேசுகின்ற சாம்பசிவம் இவருக்கு துணையாக நிற்க, அவரை துணை கொண்டு தன்னுடைய பாதிக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதியில் ஒரு அற்புதமான உரக்குழியை அமைத்து, நாம் மறந்துவிட்ட, பழங்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இப்பொழுது மறந்துவிட்ட அந்த உரக்குழியை புதிய பாணியில் அமைத்து அதன் வழியிலே செழிப்பான பயிர்களை வளர்க்க முடியும் என்பதை செயல்முறை விளக்கத்தோடு அருமையாக காட்டுவதாக அமைவது இந்த கதையின் வெற்றி எனலாம். இந்த விளைபொருட்கள், பெற்ற பொருட்களை எப்படி வணிகமயமாக்குவது, மக்களுக்கு அதனை எப்படி மக்களை சென்றடைய வைப்பது என்பதிலும் கூட நம் எளிய மக்களாக நம்மை சுற்றி சார்ந்திருக்கின்ற அவையம்பா போன்ற கீரை விற்கின்ற, சிறு தானியங்களை விற்கின்ற மக்களை மிக அழகாக பயன்படுத்தி இருக்கின்றார். முதலில் அவருடைய உரக்குழியின் வாயிலாக வெளியே வருகின்ற விளைபொருட்கள், அந்த விளைபொருட்களை விற்கின்ற அவையம்பா, அந்த விளைபொருட்களை வாங்கி உண்கின்ற பல்தர மக்களினுடைய
அவர்களுடைய அனுபவங்கள், அதன் வழியே ஒரு மாவட்ட ஆட்சியரினுடைய ஓட்டுநரின் வழியாக மாவட்ட ஆட்சியரை அடைகின்ற அந்த நல்ல செய்தி, அதன் வழியே மாவட்ட ஆட்சியரே இயற்கை வேளாண்மை முறையில் கிடைத்த இந்த பொருளினுடைய நன்மை மக்களுக்கெல்லாம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இவருடைய சிற்றூருக்கு வருகை புரிவது, அதன் வாயிலாக தன்னுடைய பகுதியில் இருக்கின்ற அந்த சாம்பசிவம், அடுத்ததாக இருக்கின்ற அவையம்பா மட்டுமல்லாமல் விளையாடி திரிகின்ற இளைஞர் கூட்டம், வேலை வாய்ப்பின்றி இருக்கின்ற இளைஞர் கூட்டம் நல் முன்னேற்றம் அடைவதற்கான வழிகளை அந்த மாவட்ட ஆட்சியரினுடைய வழியாக எடுத்து காட்டியிருக்கின்றார். இயற்கை வேளாண்மை என்பது தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடியது. அதன் வழியாக நாம் வலிமையான வளமான நிலையை அடைய முடியும் என்பதற்காக அரசின் திட்டங்களை, அரசில் இருந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு உதவிகளை அழகாக எடுத்து, ஒரு சாதாரணமான வேளாண் பொருட்களை எப்படி வங்கியின் மூலமாக பெறுவது அல்லது வேளாண் அலுவலர்கள் மூலமாக பெறுவது, வேளாண் திட்டங்களை எப்படி கற்றுக்கொள்வது, அதற்கு வேளாண் அலுவலர்கள் எப்படியெல்லாம் உதவக்கூடும் என்பதையெல்லாம் கூட கதையின் போக்கிலேயே சற்றும் பிரச்சார நெடி இல்லாமல் மிக அழகாக எடுத்தாண்டிருக்கின்றார். அந்த கதையினை படித்து முடிக்கின்ற காலகட்டம் வரை நாம் அந்த சிற்றூரிலே செல்லமுத்துவின் அருகிலேயே நின்று பார்ப்பதைப் போல இருப்பதுதான் செல்லமுத்துவின் இல்லை வானவனினுடைய வெற்றியாக நான் கருதுகின்றேன். வானவனுடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு வெற்றியாக நான் இதை சொல்ல வேண்டுமென்றால், தான் கொண்டிருக்கின்ற இந்த கதையில் தான் இதுவரை சந்தித்த தன்னுடைய இயற்கை வேளாண்மை வழிமுறைக்காக உதவிய ஐயா நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் போன்றவர்களோடு தற்போது அதிகம் அறியப்பட்ட மண்வாசனை மேனகா, மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர்களில் ஒருவரான உத்தம சோழன் போன்றவர்களையும் இந்த கதையில் ஒரு பாத்திரமாக உலவ விட்டுள்ளார். ஆம், இந்த கதை உயிருள்ள, நம்முடன் நடமாடிய இருந்த மக்களோடு இருக்கின்ற மக்களையும் நம்முடன் பேச வைத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த உரக்குழி நாவல் இன்னொரு உயரத்தை தொட்டிருக்கிறது என்று கூறலாம். இந்த உரக்குழியினுடைய இன்னொரு பகுதி என்றால், இயற்கை வேளாண்மையை செய்ய வேண்டும் என்று கூறுவதோடு அல்லாமல் சாதாரண மக்கள், அதனை யார் படித்தாலுமே உரக்குழி அல்லது இயற்கை வேளாண் முறையினால் கிடைக்கின்ற பலன்கள், அதனுடைய செய்முறைகள், குளங்கள் வெட்டுவது முதற்கொண்டு அந்த உரக்குழியினை எந்த அளவிற்கு செய்ய வேண்டும், அதிலே என்னென்ன இடுபொருட்கள் இட வேண்டும், அவற்றை எப்படி மதிப்பு கூட்டிய பொருளாக விற்பனைக்கு நம்மால் அனுப்ப முடியும், அதன் மூலமாக என்னென்ன பொருட்களை பெற முடியும், எந்த அளவிற்கு அதனால் லாபம் கிடைக்கும் என்பதனை எல்லாம் கூட நம்மிடம் ஆர்வம் எழும் வகையிலே மிக அழகாக எடுத்து சொல்லியிருப்பது மிகச் சிறப்பான ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன். மேலும் இந்த புதினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு சாதாரண பொருளியல் பள்ளி மாணவன் கூட குறைந்து செல் விலை விதி, குறைந்து சொல் பயன்பாட்டு விதி என்பதனை எல்லாம் படித்திருப்பான், நீங்களும் அறிந்திருக்கலாம். மக்கள் தொகை கூடுதல் விதியையும் நாம் அறிந்திருப்போம். மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப நம்முடைய வேளாண் இடுபொருட்கள், வேளாண் பொருட்கள் கிடைக்கின்றதா, இந்த இயற்கை வேளாண் வழியிலே அந்த நிலையை நம்மால் அடைந்து முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. உடல் நலமா மிகு பொருளா என்கின்ற போது ஒரு கேள்வியை நம்முள் எழுப்பி, தேவையான அளவிற்கு நாம் பொருட்களை இதன் வழியாகவே பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையை இந்த ஆசிரியர் கொடுத்திருக்கின்றார். அது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதை நம்முடைய வாசகர்கள் தான் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த உரக்குழி என்கின்ற நாவலிலே ஏற்கனவே கூறியது போல பல்வேறு உயிரோட்டமிக்க ஆசிரியர்களை, மாணவர்களை இங்கே உலவ விட்டுள்ளதோடு பல்வேறு பொருட்களை எப்படி பயன்படுத்துவது என்பதோடு உணவுப் பொருட்களை மிக அழகாக அறிமுகப்படுத்துவது தான் மிகச் சிறப்பாக நான் கருதுகின்றேன். இவருடைய துணைவி, நகைச்சுவையாக கூறினாலும் கூட அந்த அம்மையார் ஒவ்வொரு நாளும் தன்னை சந்திக்கின்ற, தன் கணவனை சந்திக்க வருகின்றவர்களிடம் என்றைக்கு என்ன பொருளை தரப்போகிறார் என்கின்ற ஆர்வத்தை தூண்டுவதோடு வெற்றிலை பாக்கிலிருந்து சிறிய சிறிய அந்த நீர் ஆகாரங்களை அறிமுகப்படுத்துகின்ற விதமும்,
புதிய புதிய உணவு முறைகள், சிறுதானிய உணவுகள், நம்முடைய இயற்கை வேளாண் பொருட்களின் வழியாக வருகின்ற பல்வேறு காய்கறிகளின் கொண்டு செய்யக்கூடிய உணவு முறைகள், உணவுகள், உடல் நலத்திற்கு எவை தேவையோ அவற்றையெல்லாம் தன் மனைவி என்ற பாத்திரத்தின் வழியாக மிக அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார். தன்னுடைய இந்த கதை சொல்லும் பாங்கு என்பது நேரடியாக உரையாடல் போக்காக மக்களோடு மக்களாக பேசுவதைப் போல இருப்பது மிகச் சிறப்பானதாகவே நான் கருதுகின்றேன். நிறைவாக ஒன்று கூற வேண்டுமென்றால், இந்தியா முழுமையாக வெற்றி அடைய வேண்டும், ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று மகாத்மா காந்தி போன்ற முன்னோர்கள் முயன்றார்கள். அதற்காக அகிம்சை என்கின்ற கத்தி இல்லாத, இரத்தமில்லாத ஒரு வழியை அவர் நாடினார், வெற்றியும் பெற்றார். இதோ இன்றைக்கு ஒரு வானவன் தன்னுடைய இயற்கை வேளாண்மை என்கின்ற ஒரு அற்புதமான போராட்ட முன்வடிவை எடுத்திருக்கின்றார். இந்த போராட்டமும் அவருடைய நினைவு காலத்திலேயே மிகச்சிறந்த வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய விழைவு. நம் அனைவருடைய விழைவும் அதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வகையிலே ஒரு நல்ல நூலை அறிந்து கொண்டதில், படித்ததில் பெரும் மகிழ்ச்சி. நீங்களும் படிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.